Hi students, very happy to see you after a long time. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ 10th standard students உங்களுடைய சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் எப்படி சென்டம் ஸ்கோர் பண்ணலாம், சென்டம் ஸ்கோர் பண்ணணும்னா நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிற ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் 10th மேக்ஸில் எப்படி சென்டம் வாங்கலாங்கிறதுக்கான வீடியோ அப்லோடட். நான் அந்த வீடியோ பிளேலிஸ்ட் லிங்க்கை நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே சென்டம் வாங்கணும்னா நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் நான் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், சென்டம் வாங்குறதுக்கு எதுலலாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்ட் 1ல் உங்களுக்கு 12 1 மார்க்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த 12 1 மார்க்ஸும் மேக்ஸிமம் உங்களுக்கு புக் பேக் தான் வந்துடும். ஸோ புக் பேக்கில் அதிகபட்சமாக உங்களுக்கு 8 10 கூட வந்துடும். 2 அல்லது 3 தான் வந்து இன்டீரியராக கேட்பாங்க. சில நேரங்களில் 7 கொஷின் புக் பேக்லேருந்தும் 5 கொஷின் இன்டீரியர்லேருந்தும் உங்களுக்கு வரும். ஸோ புக் பேக்கை நல்லா படிச்சிருவீங்க. இன்டீரியருக்கு எதுலலாம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ். ஸோ உங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அதாவது கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸில் எக்ஸாம்பிள் சம் எக்ஸசைஸ் சம்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்தும் 1 மார்க்ஸு கேட்குறாங்க. பிகாஸ் லாஸ்ட் இயரே உங்களுக்கு ஒரு இன்டீரியர் 1 வேர்ட் கெமிஸ்ட்ரியிலேருந்து ஒரு ப்ராப்ளம் தான் கேட்டிருந்தாங்க. அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குன்னா அந்த கான்செப்டை நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக பார்த்துக்கணும். ஜஸ்ட் மெமரைஸ் பண்ணாமல் புரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் டைப்பில் கேட்டாங்கன்னா யூ கேன் ஆன்சர் தட். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் அண்ட் யூசஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ், ஸோ டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ், இந்த மாதிரி டைப்ஸ்ன்னு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எதில் இருந்தாலும் சரி, அந்த டைப்ஸ் நம்பர் ஆஃப் டைப்ஸ், அந்த எத்தனை டைப்ஸுங்கிறதையும் அந்த டைப்ஸ் ஒவ்வொன்று என்னங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி யூசஸ். ஸோ யூசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன், அந்த மாதிரி என்ன யூசஸ் இருக்கோ, என்னென்ன கொஷனுக்குலாம் அந்த யூசஸ்ங்கிற ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து 1 மார்க்ஸ் வரும். அண்ட் நியூமெரிக்கல் வேல்யூ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த இன்வென்ஷன் வந்து சயின்டிஸ்ட் எப்போ கண்டுபிடிச்சாரு, இதோட நியூமெரிக்கல் வேல்யூ என்ன, அந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும். அதே மாதிரி பிளேசஸ். ஸோ ஒரு இன்வென்ஷன் இந்த ஊரில் தான் கண்டுபிடிச்சாங்க, இந்த நாட்டில் தான் அதை ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, நியூக்ளியர் பவர் பிளான்ட் இந்த ஊரில் தான் இருக்குது, இந்த மாதிரி பிளேசஸ் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி சயின்டிஸ்ட் நேம், அது அவங்க கண்டுபிடிச்ச இன்வென்ஷன், இது யார் கண்டுபிடிச்சா, அந்த மாதிரியும் கேட்கலாம். அடுத்து பார்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு ஃப்ளவர் இருக்குன்னா அந்த ஃப்ளவரோட பார்ட்ஸ், அதை பற்றி நீங்கள் ஃபெமிலியராக இருக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு டயக்ராம் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கும் அதோட பார்ட்ஸும் அண்ட் பார்ட்ஸ், அந்த பார்ட் நம்ம மார்க் பண்ண அந்த ஒவ்வொரு பார்ட்டுடைய ஃபங்க்ஷன், ஸ்பெசிஃபிக்கான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் என்னங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் டாப் டு பாட்டம் மெமரைஸ் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. 1 மார்க்ஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி டாபிக்ஸ், இந்த மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் இந்த எல்லா விஷயங்களும் நீங்கள் லைன் பை லைன் லெசன் வைஸ் ரீட் பண்ணிட்டு வரப்போ எப்பப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் உங்கள் கண்ணில் படுதோ அப்போல்லாம் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் லாஸ்ட் ரிவிஷன் அப்போ நீங்கள் அண்டர்லைன் பண்ணது எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து இன்டீரியர் 1 மார்க்ஸ் கேட்குறப்போ உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அண்ட் இன்னொன்று மெயினாக என்னென்னா உங்கள் புக்லேயே டேபிள்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, சின்னதாக இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸ்குள்ளே சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாக்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இல்லை டூ யூ நோ, டிட் யூ நோ, இந்த மாதிரி ஒரு காலமாக இருக்கும். ஸோ அதிலலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸும் 1 மார்க்ஸில் வருது. பிகாஸ் லாஸ்ட் இயர் அப்படி தான் கேட்டிருந்தாங்க. ஒரு 1 வேர்ட் மொத்தம் லாஸ்ட் இயர் 3 1 மார்க்ஸ் இன்டீரியராக வந்திருந்தது. அதில் ஒன்று இந்த மாதிரி காலமாக பாக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு 1 வேர்ட் பயாலஜிலேருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் 1 வேர்ட்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. பார்ட் 2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்ட் 2ல் உங்களுக்கு 2 மார்க்ஸ் கேட்குறாங்க. புக் பேக்லேருந்து 7 வந்துடும், இன்டீரியர்லேருந்து 2 வரும். புக் பேக்கை நீங்கள் நல்லா தரவாக படிச்சிருவீங்க. ஸோ அதில் எந்த டவுட்டும் கிடையாது. உங்களுக்கு மேக்ஸிமமாக நீங்கள் புக் பேக் எல்லாம் தரவாக இருந்தாலே யூ கேன் ஆன்சர். பட் சென்டம் எய்ம் பண்ணுறீங்கிறதுனால இன்டீரியராக நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. அண்டு கம்பல்சரி வந்து ஒரு சம் கேட்குறாங்க. ஸோ அது மோஸ்ட்லி புக் பேக்லேருந்து தான் வரும். ஸோ புக் பேக் சம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கனாலே அந்த சமயம் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். மெயினாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இதில் மார்க்ஸ் லூஸ் பண்ணுவாங்கன்னா டயக்ராம்லாம் வரைஞ்சி பார்க்க மாட்டீங்க, பார்ட்ஸ்லாம் மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண மாட்டீங்க. அதில் உங்களுக்கு இந்த 2 மார்க்ஸ் செக்ஷனில் கேட்கக்கூடிய இந்த டயக்ராம் கொஷின்ஸ்லாம் மார்க் லூஸ் ஆயிரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் படிக்கிறப்பவே அப்பப்போ ஒரு லெசன் படிக்கிறீங்கன்னா ஒரு டயக்ராம் கொஷின் வருதுன்னா அது நீங்கள் அப்போவே வரைஞ்சி பார்த்து பார்ட்ஸ் மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அது இப்போலேருந்தே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும்.
அண்ட் இன்டீரியருக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் லாஸ்ட்டு ஒரு 4 years 5 years கேட்ட கொஷின் பேப்பர்ஸ்லாம் ரெஃபர் பண்ணுங்கள், எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ உங்களுடைய ஹாஃப் இயர்லி கொஷினில் கேட்கப்பட்ட இன்டீரியர் கொஷின், ஸோ அதெல்லாம் நீங்கள் கேதர் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் படித்தாலே ஓரளவு இந்த இன்டீரியர்ஸை நீங்கள் கவர் பண்ண மாதிரி ஆயிரும். கம்பல்சரி சம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி புக் பேக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே போதும், நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அண்ட் இதில் என்ன மெயின் அப்படின்னா புக்கில் இருக்கிறது தான் எக்ஸாக்டாக வரும், பட் சம்டைம்ஸ் உங்களுக்கு வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஸோ எந்த வேல்யூஸ் கொடுத்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். மேக்ஸ் மாதிரி கிட்டத்தட்ட ஜஸ்ட் இந்த சம் வந்தால் மட்டும்தான் நான் போடுவேன்னு இல்லாமல் எந்த சம் கொடுத்தாலும் அந்த கான்செப்ட் நான் புரிஞ்சிருக்கேன், என்னால் சால்வ் பண்ண முடியுங்கிற அளவுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இந்த 2 mark சம்மையும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். அண்ட் சம்முக்குமே நீங்கள் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர் ரெஃபர் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ரிவிஷனாக இருக்கும், எப்படி கேட்டிருக்காங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பார்ட் 3 பார்ட் 4. ஸோ பார்ட் 3 அண்ட் பார்ட் 4க்கு 4 mark and 8 marksக்கு நீங்கள் எல்லா புக் பேக் கொஷின்ஸும் எல்லா லெசனுக்கும் தரவாக இருக்கணும். ஸோ புக் பேக்லேருந்து உங்களுக்கு 7 கொஷின், இன்டீரியர்லேருந்து 2 வந்துடுது அண்ட் கம்பல்சரி 1 கேட்குறாங்க. இது 4 markல. ஸோ இதுலேருந்து தான் நீங்கள் வந்து எனி 7க்கு ஆன்சர் பண்ண போகிறீங்க, 10ல் 7 கொஷினுக்கு ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஸோ சம்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா சம்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருந்தீங்களே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா அந்த சம்க்கு ஆன்சர் பண்ணிடலாம். அண்ட் பார்ட் 4ல் வந்து உங்களுக்கு எய்தர் ஆரில் கேட்குறாங்க, ஃபிசிக்ஸ்லேருந்து இது அல்லது இது, கெமிஸ்ட்ரியில் இது அல்லது இது, பயாலஜிலேருந்து இது அல்லது இதுன்னு உங்களுக்கு 3 பார்ட்லேருந்துமே உங்களுக்கு கொஷின் வந்துடுது, 3 போர்ஷன்லேருந்துமே. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு 8 marks வந்து 2 2 marks 3 2 marks சேர்ந்து கேட்குறாங்க, 2 4 marks சேர்ந்து கேட்டுறாங்க, சில டைம்ஸ் 8 marks கூட 4 marksல கேட்குறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ அதனால் நீங்கள் பார்ட் 3 பார்ட் 4ன்னு செப்பரேட்டாக நீங்கள் பிரிச்சிட முடியாது. எல்லா புக் பேக் என்ன சொல்கிறது லாங் ஆன்சர் டீட்டெயில் ஆன்சர்லாம் நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா தான், அண்ட் இன்க்ளூடிங் 2 marksம் தரவாக இருந்தால் தான் பார்ட் 3 பார்ட் 4யும் உங்களால் ஃபுல்ஃபில்லாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் எல்லா புக் பேக் கொஷினும் தரவாக இருந்துக்கோங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அண்ட் இதுக்கு மெயினாக நீங்கள் அந்த ட்ராயிங் வரதெல்லாம் எங்கெங்கே வருதோ, எந்தெந்த 4 mark கொஷின்ஸில் ட்ராயிங்ஸ் இருக்கோ டயக்ராம்ஸ் இருக்கோ அதெல்லாம் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி புக் பேக் ப்ராப்ளம்ஸ் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கேட்கப்பட்ட கொஷின் பேப்பர்ஸையும் அனலைஸ் பண்ணுங்கள். அது வந்து இன்டீரியர் கொஷினாக இருக்கட்டும் ப்ராப்ளம்ஸ்க்காக இருக்கட்டும், அதெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கனாலே யூ கேன் கெட் த ஐடியா, இப்படி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், ஓகே இது நம்ம சரியாக இருக்குது, இல்லை இதெல்லாம் நம்ம இன்னும் பார்க்கணும், இதெல்லாம் இன்னும் படிக்கணுங்கிற ஒரு ஐடியா வரும். ஸோ சென்டம் வாங்கணும் எய்ம் பண்ணியிருக்கீங்கன்னா நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஏரியாஸ்க்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. நான் சொன்ன இந்த ஐடியாவை மைண்டில் வச்சுக்கிட்டு உங்களுடைய ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாமே படிக்கணும், அது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த எல்லாம் படிக்கிற ஒரு விஷயங்களை எதுலலாம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறத தான் நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவும் மெயினாக இந்த 1 marksலலாம் நான் சொன்ன அந்த ஏரியாஸ்லலாம் நீங்கள் கவனம் கொடுத்து படிச்சிங்க, அந்த 1 marks எல்லாம் பார்த்து இப்போவே அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பப்ளிக்கு ரிவைஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே எல்லா ஆன்சர்ஸையுமே கரெக்டாக எழுதி யூ கேன் ஸ்கோர் சென்டம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஆல்ரெடி மேக்ஸுக்கு நீங்கள் எப்படி சென்டம் வாங்குறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோ அப்லோடட், நான் பிளேலிஸ்ட் லிங்கை கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்து மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கும் வீடியோஸ் அப்லோட் ஆயிரும். ஸோ நீங்கள் மறக்காமல் நான் அந்த பிளேலிஸ்ட்டை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ அப்லோட் ஆனோடனே நீங்கள் அதை பார்த்துக்க முடியும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் உங்கள் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாத்த பற்றியுமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டடி வெல் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.